போட்டியில தங்கம், வெள்ளி, வெண்கலம்னு பதக்கங்களை அள்ளிக்கிட்டு வர பல நாட்டு வீரர்களும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க, மின்வெட்டு வறட்சின்னு சட்டமன்றத்திலையும், நீதிபதி நியமனம் காசா இலங்கைன்னு நாடாளுமன்றத்திலையும் எம்எல்ஏ எம்பிகள் எம்பி குதிச்சிட்டு இருக்காங்க. ஊர் உலகத்துல தினம் ஒரு செய்தி தெகட்ட தித்திப்பா வந்துகிட்டே இருக்க, கலகலப்பா கண்டுகளிக்க நாம தானே தயாரா இருக்கணும். வாங்க நம்ம பேப்பர் தோசையை பார்த்து ரசிப்போம். சுனாமி தாக்கிய நேரத்தில் திமுகவின் செயல் பற்றி அமைச்சர் உதயகுமார் பேச்சு. சபாநாயகரை முற்றுகையிட்டு திமுக உறுப்பினர்கள் தர்ணா. அவையில் இருந்து வெளியேற்றம். தொடர் முழுவதும் இடைநீக்கம். விஜயகாந்த் தொகுதியில் பாலம் கேட்டு போராடியது நாடகம். அமைச்சர் மோகன் பேச்சால் தேமுதிக கொதிப்பு. பேரவையில் வெளிநடப்பு. வறட்சி பற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு. விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க எதிர்கட்சிகள் கோரிக்கை. வறட்சி தொடர்பான அமைச்சரின் பதிலுக்கு எதிர்ப்பு. புதிய தமிழகம் மனிதநேய மக்கள் கட்சி வெளிநடப்பு. நீதிபதியின் நியமனத்தில் திமுக தலையீடு. விசாரணை வேண்டுமென அதிமுக கோரிக்கை. மக்களவையில் சலசலப்பு. மாநிலங்களவை ஒத்திவைப்பு. தமிழக மீனவர்கள் கைது. விசைப்படகுகள் சிறைப்பிடிப்பு. இலங்கை ராணுவம் மீண்டும் அட்டூழியம். நிரந்தரமான தீர்வு காண முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மோடிக்கு மீண்டும் கடிதம். வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வாங்க பாமக கோரிக்கை. தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம். மின்னணு இயந்திரத்தில் கோளாறு. ராமதாஸ் குற்றச்சாட்டு. மாறி மாறி உடைஞ்சு விழுது விமான நிலைய மேற்கூரை. ஓட்டை உடசலை ஆய்வு செய்ய சென்னை வருகிறார் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர். இனிக்க இனிக்க சுவைக்க ஈத் ஸ்பெஷல் ஷீர்குர்மா. ரம்ஜான் பெருநாளை கொண்டாட ஷீர்குர்மா இனிப்பிற்காக மெல்லிய சேமியா தயாரிப்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தமிழக சட்டமன்ற பட்ஜெட் விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என திட்டமிட்டு திமுக மேல் குற்றம் சாட்டி வெளியேற்றுகின்றனர் என எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து வெளியேறிய மு.க. ஸ்டாலின் குற்றம் சுமத்த, பேரவையில் திட்டமிட்டு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் திமுகவினரின் குறிக்கோள் என்று நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் குற்றச்சாட்டை கூறியதாக பேரவை செய்திகளை நேரலையில் நிரப்புகிறார் நமது நட்டநடு செய்தியாளர். சென்னை சோழிங்கநல்லூரில் அம்மா திரையரங்கம் அமைக்க சென்னை மாநகராட்சியின் சார்பில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக முக்கிய பிரச்சனைகளை அலசி ஆராய்கிறார் நமது தண்ணீர் தட்டுப்பாட்டு செய்தியாளர். நீதிபதி ஊழல் செய்தார் என்று 10 வருடம் கழித்து எதற்காக பிரச்சனையை கிளப்புகிறார்கள்? அதில் உள்நோக்கம் இருக்கத்தானே செய்கிறது என்று திமுகவின் கனிமொழியும் காங்கிரசின் ராஜீவ் சுக்லாவும் கேள்வி கேட்க, சென்னை அனுபவங்களை சொல்லுங்கள் என தமிழக நண்பர்கள் கேட்டார்கள். இப்பதான் நீதிபதி பதவி நீட்டிப்பு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதைத்தான் முகநூலில் சொன்னேன் என முன்னாள் நீதியரசர் மார்கண்டேய கட்சு விளக்கம் கொடுத்துள்ளதாக முகநூல் செய்திகளை ஷேர் செய்கிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். கர்நாடக மாநில வீட்டு வசதி அமைச்சர் அம்பரீஷ் பொதுவிழா ஒன்றில் பெண் IAS அலுவலரின் அழகை வர்ணித்து பேசியதற்கு கன்னட பெண்கள் அமைப்பினர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாக மக்கள் பணி செய்ய கிளம்புகிறார் நமது பொதுவாழ்வு செய்தியாளர். தமிழ்நாட்டு கட்சிகள் தேர்தலுக்காக போராட்டம் நடத்துகிறார்கள். முதல்வர் ஜெயலலிதா இலங்கைக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும், பிராந்திய பிரச்சனை பற்றி கவலையே படாதீர்கள் என இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் பாஜக நிலைக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியசாமி நேரில் உறவு பாராட்டியதாக காணாமல் போன மீனவர் படகுகளை தேடி அலைகிறார் நமது கடலோரத்து செய்தியாளர். பொறியியல் கலந்தாய்வு நடத்த தினமும் 4000 பேரை கூப்பிட்டால் 1000 பேர் கூட வருவதில்லை. பொறியியல் மோகம் குறைந்து விட்டது என கல்வி அமைச்சர் பழனியப்பன் பேரவையில் தெரிவித்ததாக அடுத்த கேள்விக்கு பதில் தேடுகிறார் நமது கேள்வி நேரத்து செய்தியாளர். தமிழகத்தின் தலைநகர் சென்னைக்கு அருகே அணைக்கட்டு கிராமத்தில் ஆரம்பித்த மோதல் வெள்ளியூர், புன்னம்பாக்கம், தாமரைப்பாக்கம், பூச்சி, அத்திப்பேடு, ஆரிக்கம்பேடு, தரிசி, வெங்கல் என திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க கலவரத்தீ பற்றி படர தடுக்கச் சென்ற காவல்துறையினரும் காயம்பட்டதாக நாகரிக உலகில் கற்காலத்தை காண செல்கிறார் நமது அமளி பூங்கா செய்தியாளர். அஞ்சான் படத்தின் ஏக் தோ தீன் பாடல் மூலம் பின்னணி பாடகரானது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என
முன்னணி நடிகர் சூர்யா பெருமிதம் கொண்டதாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல கிளம்புகிறார் நமது கோலிவுட் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். திருட்டுத்தனமா படத்தையெல்லாம் கேபிள் டிவியில ஒளிபரப்பு செஞ்சிடறாங்க. நஷ்டம் நமக்குத்தானே. சிடி, டிவிடி, பென்டிரைவ் எல்லாத்துலயும் காப்பி அடிச்சு படத்தை வெளியிட்டுறாங்க. நஷ்டம் நமக்குத்தானே. இப்படி முணுமுணுக்கிற சத்தம் கோலிவுட், பாலிவுட், டாலிவுட், டோலிவுட், மல்லுவுட், லல்லுவுட், லொல்லுவுட் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட விஸ்வரூபம் எடுத்த உலகநாயகனை தொடர்ந்து ஆட்டோகிராஃப் போட ஆரம்பிச்சிருக்காங்களாம். வாங்க அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். திருட்டு விசிடி பார்க்காதீங்க, தியேட்டருக்கு வந்து பாருங்க பாருங்கன்னு சினிமாக்காரங்க கூவி கூவி அழைச்சது போய் இப்போ நீங்க ஒன்றும் தியேட்டருக்கு தேடி வர வேணாம், நாங்களே படத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, டிடிஹெச் மாதிரி இப்போ C2Hங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு இயக்குனர் நடிகர் சேரன். C2Hனா சினிமா டு ஹோம்னு அர்த்தம். இது ஏற்கனவே கமல்ஹாசன் சொன்னதுதான். விஸ்வரூபம் படத்தை முதல்ல டிடிஹெச்ல வெளியிடுவேன், அப்புறமா தியேட்டர்ல ரிலீஸ்னு சொன்னாரு. உடனே தியேட்டர் அதிபர்கள் எல்லாம் கொதிச்செழுந்து கொடி பிடிச்சு கோஷம் போட்டாங்க. அப்புறம் 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல ரிலீஸ்னு சொன்னாரு கமல். அதுக்கும் யாரும் ஒத்துக்கவும் இல்ல, ஒத்துழைக்கவும் இல்ல. அதுக்குள்ள தமிழக அரசு தடை அது இதுன்னு வரவும் விஸ்வரூபம் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து அடங்குச்சு. இப்போ படம் தியேட்டருக்கே வரலனாலும் வீட்டுக்கு சீடியா வரும்னு டோர் டெலிவரியில குதிச்சிருக்காரு சேரன். ஏன் இப்படி ஒரு முடிவுன்னு கேட்டா எக்கச்சக்கமா உதாரணம் சொல்லி ஏராளமா தாராளமா பேசுறாரு. சினிமா மேல உள்ள கிரேஸ் இன்னும் குறையலனாலும் சினிமா தொழில் என்னவோ நாளுக்கு நாள் நலிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏகப்பட்ட சினிமா தியேட்டர்கள் கல்யாண மண்டபங்களா மாறி மாங்கல்யம் தந்து நானேனே அப்படின்னு மங்களம் பாடிட்டாங்க. அதையும் மீறி தியேட்டருக்கு போலாம்னு பார்த்தா தியேட்டர் டிக்கெட்டோட விலை, பர்ஸை பதம் பார்க்குற ஷாப்பிங் மால் பார்க்கிங் கட்டணம், பறந்து பறந்து உயரத்துக்கு போன பாப்கார்ன் ரேட்னு எல்லாரையும் விரட்டி விரட்டி அடிக்குது விலை நிலவரம். அதனாலதான் 30 ரூபாய் சிடியில ஒரு குடும்பமே பார்க்கலாம்னு ஆளாளுக்கு திருட்டு விசிடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பார்வையாளர்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைனா சினிமாக்காரங்களுக்கு இன்னும் வேற மாதிரியான பிரச்சனை. பெரிய பெரிய படங்களுக்கு ஈஸியா தியேட்டர்கள் கிடைக்குது, சின்ன படங்களோ வருஷ கணக்குல வருத்தத்தோட வெயிட் பண்ணி வரிசையில நிக்குது. அட, சேரன் இயக்கின JK எனும் நண்பனின் வாழ்க்கை படம் முடிஞ்சே 8 மாசம் ஆச்சாம், இன்னும் ரிலீஸ் ஆக முடியலையாம். பொற்காலம் இயக்குனருக்கே நல்ல காலம் பிறக்கலைன்னா மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் என்னதான் பண்ணுவாங்க? இந்த வருஷம் மட்டும் சென்சார் சர்டிபிகேட் வாங்கின படங்கள் 298. ஆனா ரிலீஸ் ஆனது என்னமோ 143 தான். மற்ற 155 படங்களும் பொட்டிக்குள்ள தூங்குது. அதனாலதான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற வரைக்கும் காத்திருக்காம நேரடியா வீட்டு கதவை தட்டி சிடி விநியோகிக்க போறாங்க. அப்புறம் என்னங்க, சிடி வாங்கலையோ சிடி, சினிமா பார்க்கலையோ சினிமாங்கிற சத்தம் இனிமே நம்ம தெருவுக்குள்ள கேட்கும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான். நல்லது நடந்தா ஆளுங்கட்சி காரணம், கெட்டது நடந்தா எதிர்கட்சி காரணம். இப்படி ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் குட்டிக்காரனை அடிச்சு அவங்க இவங்களை குறை சொல்றதும் இவங்க அவங்கள குறை சொல்றதும் வாடிக்கையா போச்சு. அப்படி இப்படி அவங்க பேசுறது வாடிக்கையா மட்டும் இல்ல, வேடிக்கையாவும் இருக்குது. அதுதாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். தேர்தல் வருதுன்னு தெரிஞ்சுன்னையே இந்த ரயில்வே கட்டண உயர்வெல்லாம் அமுல்படுத்தாமல் வச்சுருந்தவர் தாங்க போன ஆட்சியில் ரயில்வே துறை மந்திரியாக இருந்த மல்லிகார்ஜுன கார்கே. அவர் இப்போ ரயில்வே கட்டணத்தை உயர்த்திட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஏங்க, போன மே 16ஆம் தேதி சாயங்காலம் தேர்தல் ரிசல்ட்டெல்லாம் வரும்போது தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்ச உடனேயே பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிச்சவர் தாங்க இவர். இப்போ எங்கள் நியாயம் கேட்குறாரு. இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. ஆமாம், அவர் கேட்கறதுக்கு நியாயமே இல்லைங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி. ஆனா ஊனா சட்டசபையில மின்வெட்டு கரண்ட் கட்டு இதே தான் பேசுறாங்க. இங்க பாருங்க, மின்வெட்டு பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதியே கிடையாதுங்க. ஆமாங்க, திமுக ஆட்சியில தான் மின்வெட்டியே கொண்டு வந்தாங்க. அவங்க அதுவும் ஆட்சியை விட்டு போகும்போது எவ்வளவு கடன் சுமை, எவ்வளவு கரண்ட் கட்டு, அதையெல்லாம் சமாளிச்சு சரி பண்றதுக்கு அதிமுக எவ்வளவு போராடிச்சு தெரியுங்களா? இவ்வளவு ஏங்க, என்னோட ஆட்சியில எப்பயாவது மின்வெட்டு இருந்திருக்கா? இல்ல நீங்களே சொல்லுங்க, மின்வெட்டு இருந்திருக்கா? மின்வெட்டு என்னங்க மின்வெட்டு? மின்வெட்டுங்கிற வார்த்தை கூட இருந்தது இல்ல, மின்வெட்டுங்கிற பேச்சுக்கு இடமே இருந்தது இல்லைங்க ஆட்சியில. அப்படிப்பட்ட ஆட்சிங்க ஆட்சி.
அண்ணாச்சி திமுகவுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க. தமிழக முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்களா, அவங்க தான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. எங்க தாத்தா இறந்து போய் 13 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக அவருடைய ஞாபகங்கள் எங்களுக்குள்ள அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னும் எங்களோட மனசுக்குள்ள அவர் தெய்வமா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. பொதுவாக ஷூட்டிங் இல்லாத நாளில் கூட காலையில் 8 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியாகி ஹாலுக்கு வந்துடுவார். ஹாலுக்கு வந்தவனா அப்படின்னு சொல்லி ஒரு உருமல் சத்தம் வரும். அப்படி வந்தோன்னே என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு அர்த்தம். உடனே நாங்கள் எல்லாமே ஓடி வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் வாக்கிங் போகும்போது வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் வந்து அவர் கூடவே இருப்பார். எப்பவும் அவரை பார்த்து எப்போவுமே சொல்லுவார், ஏடா இந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிலபம் கற்றுக்கூடேண்டா அப்படின்னு சொல்லுவார். நாங்களும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் நான் ரொம்ப சீரியஸாக சிலம்பம் சுற்றிட்டே இருந்தேன். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஜன்னல்லேருந்து ஒரு கைத்தட்டல் சத்தம். திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்கள் தாத்தா அங்கே நின்றுட்டு இருந்தது. எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கவே முடியலை. வி மிஸ் யூ ஸோ மச் தாத்தா. பூவு பூவு பூவு. ஆட இப்படி தாத்தாவை பற்றி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்காங்களே, அவங்களோட பேரன் விக்ரம் பிரபு. இந்த தீராத நோய் இருக்கிறவங்க பிழைக்கவே முடியாது. அந்த மாதிரி நிலமை. அந்த நோயால் மனசு கஷ்டம், உடம்பு கஷ்டம். இந்த நோய் இருக்கிறவங்களால மற்றவங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணை குழந்தை தேவையானது தாங்க. ஆனால் சில பேர் வந்து பழைய சித்தாந்தத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னு கடவுள் கொடுத்த உயிரை ஒரு மனுஷன் எப்படிப்பா எடுக்கலாம் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து இந்த மத்திய அரசு மாநில அரசு காதில் வாங்காமல் இந்த கருணை கொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் தன்னோட உடம்பு வலி மனசு வலியிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தரோன்னா அதுவும் ஒரு மனித நேயம் தாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கருணை கொலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருணை கொலையும் ஒரு மனித நேயம் தான், அதனால ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திராவிட கழக தலைவர் கி வீரமணி. மத்தியில் காங்கிரஸ் தொடர்ந்து 10 வருஷமா ஆட்சியில் இருந்துச்சுங்க. அதனால் அவங்க பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் அமளி எல்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க எதிர்க்கட்சி ஆயிட்டாங்க. அதனால் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அமளி ஆர்ப்பாட்டம்னு பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. இது அவங்களுடைய அமளி காலம்னே சொல்லலாம். அதனால் அவங்க ஆர்ப்பாட்டம் அமளின்னு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டியது இல்லைங்க. ஆமாம், இது அவங்களுடைய காலம் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் முலாயம் சிங் யாதவ். இந்த மாச கடைசியோட மின்வெட்டு பிரச்சனை ஓடியே போயிடும். புதுசா திட்டமெல்லாம் வச்சிருக்கோம். அடுத்த மாச துவக்கத்துல இருந்து மின் உற்பத்தி அதிகரிச்சு எக்கச்சக்கமா மிச்சமீதி இருக்கும். இப்படி வரவங்க போறவங்க எல்லாம் போற போக்குல வாக்குறுதியை அள்ளி விட்டுட்டு போக, அவங்க காரணமா இல்ல இவங்க காரணமா இல்ல யார் காரணமோ தெரியல, ஃபியூஸை புடுங்கிட்டாங்க. இப்ப பாதிக்கப்படுறது யாரு? அதாங்க இந்த கருத்து சித்திரம் கார்ட்டூன். வணக்கம் பண்ண. வணக்கம் பரமசிவா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் மதியம் சரி சரிங்களா தங்கம் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமாம், நகை எடுக்கிறதுக்கு. சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட வரீங்களா? என்னப்பா இது மாதிரி விவரமான விஷயத்துக்கு என்னைத்தான் கூட்டு போகணும். நீ உனக்கு வராமல் யாருக்கு வர போற? போயிடுவா. எனக்கு என்ன ஒன்றே ஒன்று மட்டும், இந்த வரும்போது ஒரு 1 லட்ச ரூபா பணமும் கூட எட்டு வந்தீங்கன்னா. 1 லட்ச ரூபா பணமா? ஆமாம் பண்ண. கொஞ்சம் மதியானம் கொஞ்சம் வயக்காட்டில் உரம் போடணும், அதுதான் யோசிக்கிறேன். காசை கேட்டாவே ஆளை கழட்டி விட்டுருவீங்களே. ஏன்ப்பா அப்புறம் என்ன கடன் வாங்கி யாராச்சும் நகை வாங்குவாங்களா? என்ன பண்ண அப்படி சொல்லி போட்டீங்க? கடன் வாங்குறதுலாம் முக்கியம் இல்ல, நகை வாங்கணும், அதுதான் முக்கியம். நீ மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு ஊர்வலமே பூரா தங்கம் தங்கம்னு இன்னைக்கு அப்படித்தான் ஆயிப்போச்சு. பின்ன அதாவது ஒரு தங்கம் வச்சிருந்தா ஒரு குடும்பத்துக்கே மதிப்பு. அது மட்டும் இல்ல, இந்தியாவே
இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா தங்கம் வாங்குற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவாமா. அடே அப்பா, அந்த அளவுக்கு நாடு பூரா தங்கம்னு தங்கத்து மேல முகம் குறைய மாட்டேங்குது. ஒரு நாட்டோட மதிப்பே தங்கத்துல தான் இருக்கு. ஆமா, சரிங்களா? ஒரு நாடு எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த நாட்டோட நாணயத்தோட மதிப்பு இருக்கும். ஓ சரிங்களா? கண்டிப்பா. அதனாலதான் வந்து அமெரிக்காவில் நிறைய தங்கம் அடுத்த அந்த நாட்டோட டாலருக்கு மதிப்பு அதிகம். அது மட்டும் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, இந்தியா வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு கிடையாது. இப்ப சீனா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓ, அவங்க தான் அதிகமா தங்கம் வாங்குறாங்களா? ஆமா, இப்ப தங்கம் அதிகமா வாங்குறது அவங்க தான். அவங்க நம்மள எதையும் விட மாட்டாங்கப்பா, முந்திட்டே தான் போயிட்டு இருக்காங்க. தங்கம் எந்த நாடு வச்சிருக்கு அதெல்லாம் இருக்கட்டும். சரி, தங்கத்தை எங்க இருந்து வெட்டி எடுக்கிறாங்க தெரியுமா? தங்கத்தை கழுத்துல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. நீங்க வேற, கழுத்துல இருந்து மட்டுமா? காதுல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க, சில பக்கம் ஆளையே வெட்டி எடுக்கிறாங்க. ஆமா, பேப்பர்ல தான் பாக்குறமே. கம்முனு இருக்கு பண்ண. நான் கேக்குறது எங்க இருந்து, சுரங்கத்துல எங்க இருந்து வெட்டி எடுக்கிறாங்க? ஓ, அந்த வெட்டி எடுக்கிறது கேக்குறியா? அது நமக்கு தெரியலையே. அதாவது பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஓ சரிங்க, அங்கதான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய தங்கத்துல பாதி தங்கம் அங்க இருந்து தான் கிடைக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கனடால, அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா கொரியால எடுக்கிறாங்க. நம்ம இந்தியால கூட கர்நாடகாவுல அந்த கோலார்னு இருக்கு. ஆமா, படிச்சிருக்கு, கோலார் தங்க வயல்னு. ஆமா, அங்க இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. கண்டிப்பா. சரிங்களா? இப்படி எல்லாம் தான் தங்கம் உருவாகுது. கண்டிப்பா. தங்கத்தை எப்படி அளக்குறாங்க தெரியுங்களா? அத ரொம்ப அந்த முள்ளங்கி என்ன சொல்லுவாங்கல்ல, கேரட். அது எது கேரட்னு சொல்றாங்க தெரியலையே. அதாவதுங்க பண்ண, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா தங்கத்தை அந்த தரத்தை இது பண்றதுக்கு அளவு வந்து வைக்கிறதுக்கு எதுவும் இது இல்ல. ஓ, அப்ப அந்த காலத்துல ஆமா அந்த மிஷின் எல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, மில்லிகிராம் இதெல்லாம் இல்லைங்களா? அப்ப வந்து கேரப்னு ஒரு விதை இருந்ததுங்களா? ஓ, ஒரு மரத்தோட விதை. சரி. இப்ப நம்ம ஊர்ல ஒரு மரத்தோட விதையில இருந்தா ஒரு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரு இது சின்னதா இருக்கும். ஆனா அந்த மரத்தோட விதை பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரே அளவு தான் இருக்குங்களா? ஓ, எடையும் மாறாது, ஒரே எடை தான் இருக்கும். சரி. அதை வச்சுதான் முதல்ல தங்கத்தை வந்து அளந்தாங்க. ஓ, சரிங்களா? அது அப்படியே பாத்தீங்கன்னா காலப்போக கேரட் இவ்வளவு கேரட் அவ்வளவு கேரட்னு அப்படின்னு மாறிடுச்சு. ஒரு கேரட்ங்கிறது எவ்வளவு அளவு தெரியுங்களா? தெரியாதப்பா. 200 மில்லிகிராம் ஒரு கேரட்டுங்கிறது. ஆமா. ஓ, அதுதான் 200 மில்லிகிராம். கண்டிப்பா. சரிங்களா? இப்படி தங்கத்துக்கு எவ்வளவு புகழ் இருக்கு. அதை தாண்டி தங்கம் வச்சிருந்தாதான் ஒரு வீட்டுக்கும் புகழ், ஒரு நாட்டுக்கும் புகழ். அப்படித்தாப்ப சொல்றா. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் வாங்குறது நாட்டுக்கே கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போங்க பண்ண, நம்ம ஊர்ல எவ்வளவு நகைக்கடை ஓபன் பண்றாங்க, எவ்வளவு நடிகர்கள் அதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இதுங்கிறீங்க? ஓ, நீ பாத்தீங்கன்னா ஒரு வீதியில் 4 நகைக்கடை வந்திருக்குதுங்கிற. புதுசா வருது, மக்கள் போய் வாங்கத்தான் செய்யறாங்க. இப்ப நான் கேக்குறேன், அதே வீதியில 10 நகை அடமான கடை வருதுல்ல? ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுவும் பெரிய கிடையாது. இதை விட பெரிய விளம்பரம் பண்றாங்க. பணம் வேண்டுமா, உடனே நகை எடுத்துட்டு வாங்கல் அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா. அப்புறம் இதே எப்படி நகை கடை வந்துச்சு? அப்புறம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பண்ண, உங்களுக்கு வந்து விஷயம் புரியல. உங்ககிட்ட இருந்து கடனுக்கு பணத்தை வாங்கணும். சரி. அதை கொண்டு போய் நகையை வாங்கணும், அதை கொண்டு போய் நகை அடமானம் வைக்கணும். அப்புறம் அதை வந்து இந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அப்புறம் அந்த தங்கம் வந்து விலை ஏறும். விலை ஏறும்போது என்ன பண்ணணும், அந்த லாபமும் கிடைக்கும், பிளஸ் வட்டியும் கட்டணும். திரும்ப வந்து அந்த தங்கத்தை மீட்டு உங்ககிட்ட கடனை வாங்கி இப்படி மாறி இப்ப நான் ஒண்ணு வைக்க போறோம், அங்க வை இங்க வை என்னப்பா சொல்ற பண்ண? இப்படி எல்லாம் தங்கம் வாங்கினதை நம்ம நினைக்க முடியும். நீ அப்படிங்கிறப்ப. ஆனா பொருளாதார நிபுணர் என்னங்கிறாங்கன்னா, தங்கம் வந்து அளவுக்கு மீறி இறக்குமதி பண்றது வந்து நாட்டுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறாங்கப்பா. ஓஹோ. இப்போ எல்லாம் இதே கையில் இருக்கிற பணத்தை போற தங்கத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டா என்ன மதிப்பு? அதை வந்து தூங்கும் பணம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓ, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன கொடுக்குற பணத்தெல்லாம் வச்சு நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவு லாபம் வந்திருக்கு? ஆமா, நல்ல லாபம் கிடைக்கும். அதே வந்து நீ நகையா வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு 3 மடங்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட பணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த தொழில் நல்லபடி நடந்திருந்ததுன்னா நீ பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருப்ப. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்துல தொழில் நட்டமாகி போச்சுன்னா தம்பி, நீ எல்லாத்தையும் அதே மாதிரி பார்க்க முடியாதல்ல. இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம கன்சாமியே எடுத்துக்கோ. 4 பசுமாடு வச்சிருந்தான், திடீர்னு நகை விலை கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு 4 மாடையும் வித்து கொண்டு நகை வாங்கிட்டான். இப்ப அவன் அந்த பால் வியாபாரம் போச்சு அவனுக்கு. உண்மைதான். இப்ப வந்து நகையை மட்டும் வீட்டுல வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப வேற பக்கம் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இப்ப அவன் பால் இதையை நிறுத்தறங்காட்டி பால் விலையும் ஏறி போச்சே இல்லையா? அவன் மாதிரி 10 பேர் பண்ணாங்கன்னா தொழில் ஊரம் முடங்கி போதல்ல. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்கத்துல பண்ற முதலீடு நல்ல முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த தங்கத்துல போறதுனால யாருக்குமே பயன் கிடையாது. அது வந்து நாட்டுக்கு வந்து பெரிய லெவல்ல லாபம் இல்லாது. ஓ, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வேணா பயனா இருக்கலாமே தவிர. அதான் அவங்க என்னங்கிறாங்கன்னா, அதை வச்சு நீங்க தொழில் ஆரம்பிங்க, இதனால உங்களுக்கும் பயனு நாட்டுக்கும் பயனு அப்படிங்கிறாங்க. 4 பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும், இப்ப நல்லா இருப்பாங்க. ஆமா, இப்ப என்னன்னா முதல்லலாம் வந்து பெண்களுக்கு நகை போடணும், பெண்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நகை சேர்த்துனாங்க. ஆனா இந்த காலமெல்லாம் மாறி போச்சல்லப்பா. நல்லபடியா படிக்க வச்சா அவங்க படிப்பே அவங்களுக்கு பெரிய சொத்தா போதல்ல. இப்ப என்னன்னா, நகைங்கிறது ஒரு உப்பு மாதிரி பயன்படுத்த சொல்றாங்க. ஓ, ஒரு நாட்டுக்கு நகைங்கிறது உப்பு மாதிரி, தேவையான அளவு. ஒரு வீட்டுக்கு 4 பவுன் 5 பவுன். ஓ, அளவுக்கு மீறி போகும்போது அதே பெரிய ஆபத்தாயிருது. அத்தியாவசியமானது அளவா இருக்கும்.
எக்கு தப்பா எடக்கு மடக்கா வம்பு தும்புல மாட்டிக்கிட்டே திருன்னு முடிக்கிறதும் எதிர்த்தரப்புல எகிரி குதிக்கிறதும் தினசரி மெனுவில் நீங்கா இடம் பெற்றாச்சு. அப்புறம் என்ன, வெளிநடப்பு, உள்நடப்பு, வெளியேற்றம், இடைநீக்கம்னு அப்பப்பா தினந்தோறும் இவங்க அலப்பறைக்கு அளவே இருக்காது. அவை நடவடிக்கை சபை நடவடிக்கையில் ஆரம்பிச்சு அங்கவை சங்கவை நடவடிக்கை வரைக்கும் அரசியல், சினிமா, விளையாட்டுன்னு தினசரி செய்தி வந்து சேர்ந்துரும். அத்தனைக்கும் காரசாரமா மசாலா சேர்த்து இனிப்பு, புளிப்பு, உப்பு, உரைப்புன்னு சூடான சுவையான தோசையா சுட்டு அடுத்த பேப்பர் தோசை வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.